Hi friends, good morning. First news பாருங்க. Inflation under 4% but vegetable prices up again அப்படின்னு இருக்கு. இப்ப இன்ஃபிளேஷன் அதாவது இன்ஃபிளேஷன்னா பணவீக்கம். பணம் ஜாஸ்தி, அதாவது ₹1 வாங்குற பொருளை நீங்க ₹5 வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி கூடுதல் பணம் போட்டு வாங்குறது தான் இன்ஃபிளேஷன். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபிளேஷன் 4% தான் இருக்கு. ஆனா காய்கறியோட விலைகள் மட்டும் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரூரல் மக்கள், அதாவது கிராமப்புற மக்கள் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிஎன் அட்வொகேட்ஸ் ஃபார் 50% ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸ் டெவல்யூஷன் இருக்குங்க. அதாவது சென்ட்ரல் டாக்ஸ் டெவல்யூஷன்னா டாக்ஸ பிரிக்கிறதுங்க. சென்டர் இவ்வளவு, ஸ்டேட் இவ்வளவுன்னு பிரிச்சுக்கிருவாங்க. ஒரு செலவு அப்படின்னா சென்டர் இவ்வளவு பணம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, மீதி பணத்தை நம்ம போட்டு செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குங்க. இதுல 50% ஷேர் சென்ட்ரல் போடுறாங்க, மீதி 50% ஸ்டேட் போடணும். அட்லீஸ்ட் 50% சென்ட்ரல் போடணும். சென்ட்ரல் ரொம்ப கம்மியா தான் போடுறாங்கன்றதுனால அதை பத்தி சொல்றாங்க. ஸோ டாக்ஸ் டெவல்யூஷன் அது எப்படி டிசைட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ள நீங்க படிக்கும் போது நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ஃபினான்ஸ் கமிஷனை அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து ஜாஸ்தி ஃபண்ட் வேணும்னா அப்படின்னு சொல்லி மேடம் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் சொல்லியிருக்காங்க. அடுத்து குட் பட் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லி இப்போ சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்ம பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் அந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே 70 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸையும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லதுதான். ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கணக்குல எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட்டோரியல் ரொம்ப நல்ல எடிட்டோரியலுங்க, வாசிச்சு பாருங்க. ஸ்ட்ரீட் பவர். கோல்கட்டா ப்ரோட்டஸ்ட் மஸ்ட் கீப் இட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் நாட் பி எ ஃப்ரீ ஃபால் ஆல். ஸோ அந்த கோல்கட்டா கேஸ் நடந்ததுல இன்னும் ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு. அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதோட ரியல் கன்க்ளூஷனை மீட் பண்ற வரைக்கும் அவங்க போராடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்டான ஒரு பொலிட்டீஷியனுங்க சீதாராம் யெச்சூரி சார், அவர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாமே அவரை பத்தின டீடைல்ஸ் இருக்கு, அதை வாசிங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆர்பிச்சுவரி ரிலேட்டடா இவரை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவர் அவ்வளவு ப்ராமினன்டான ஒரு பொலிட்டீஷியன். அடுத்தது இது திரும்பியும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தாங்க. ஒரு வாரத்துல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுரும் சொல்லியிருக்காங்க. டைம் கேப்பே இருக்காது. இகேஒய்சி, அதாவது உங்களோட ஆதார், மொபைல், பேனு எல்லாம் நம்ம லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த இன்சூரன்ஸ் கார்டையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுல சென்டர் 60%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% பணம் கொடுத்துரும், மீதி 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்தது பாருங்க, பிசினஸ்ல ஷோரூம்ல எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிற டெமோ கார்ஸ்க்கு நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த காரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது ஒரு டாக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த டாக்ஸை நீங்க அந்த காரை சேல் பண்ணும் போது ஆல்ரெடி டாக்ஸ் கட்டினதை காமிச்சு அதை சேல் பண்ணும்போது நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் க்ரூ 4.8% இன் ஜூலை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய நல்லா வேலை பார்க்குறாங்க, நிறைய அவுட்புட் கிரியேட் பண்றாங்க. ஜூலைல மட்டும் 4.8% அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கு. சைனா என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்க போறாங்க. அதனால இந்தியன் மார்க்கெட் பயங்கரமா ஹைல போயிருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் நிறைய பஸ்ஸஸ் வாங்க போறாங்க. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நிறைய பஸ்ஸஸ் வாங்க போறாங்க. அதுல ஸ்டெப்ஸோட உயரம் பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க இருக்கும், லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். ஸோ ஹாக்கில கண்டினியூஸா நிறைய கோல்ஸ் நிறைய இடத்துல இந்தியா வின் பண்ணிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் கேப்டன் ஹர்மன் பிரீத்தை பயங்கரமா பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவாங்க. வேர்ட் ஆஃப் த டே பாருங்க, கான்ஃபியூட்டேஷன்னா டிஸ்அக்ரிமெண்ட்னு அர்த்தங்க. ஓகேங்க, இன்னையோட நியூஸ் முடிஞ்சிட்டுங்க. தேங்க்யூ.